அத்தா இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஓட்டிடுங்க, நாளையில இருந்து வேகம் கரைஞ்சிடும். என்னடி சொல்ற? உன்னையா சொன்ன? சொன்ன அண்ணா, நான் ஆபீஸ் போயிட்டு வர்றேன், அண்ணியை கவனமா பாத்துக்குங்க. சாரி, நான் அண்ணா வாங்கறதுக்கு பதிலா அண்ணியான்னு சொல்லி அண்ணி அண்ணா வாக்கி நான் ஏதோ உளறேன். நான் வர்றேன். பாடி வர. அவருக்கு உடம்பு சரியாம போச்சு. டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்பதான் தூங்குறாரு. அது சரி, 11 மணிக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம் மறந்துட்டியா? என்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, இந்த நிலைமையில அவரை விட்டுட்டு போறது தப்பு இல்ல. அது என்னமோ எனக்கு தெரியாதுமா. ப்ரோக்ராமை ஞாபகப்படுத்த வேண்டியது என் வேலை. 11 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு விசிட் பண்ணி நோயாளிகள் நலனை விசாரிக்கிறேன். பத்திரிகைக்காரங்க எல்லாம் வர்றாங்க, போட்டோகிராஃபரும் வர்றாரு. இவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி 1 மணிக்கு தான் மருந்து கொடுக்கணும். அதுக்குள்ள நான் போயிட்டு வந்தா என்ன? போயிட்டோம். நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதை மாத்த என்னால முடியுமா? நான் போயிட்டே வந்துடுறேன். இவரை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அதுக்கு இல்ல, ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்க. நான் வந்துட்டேன். தூங்கிட்டு இருக்கவருக்கு காவல் என்ன வேண்டியிருக்கு? தூடு தூடு. என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். நீங்களா நிர்மலாங்க? அத்தைய துணைக்கி வச்சுட்டு ஆஸ்பத்திரி நோயாளிகளை பார்க்க போயாச்சு. அத்தையும் எங்களை காவல் வச்சுட்டு போயாச்சு. அத்தா, உங்க வழியில அவளை திருத்தவே முடியாது. நிர்மலாவுக்கு பொழுதுபோக்கு புருஷனாத்தான் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அவளை அடக்கி என் வழிக்கு கொண்டு வர்ற வித்தை எனக்கு தெரியும். அதை பயன்படுத்தி பலனடைகிறது தான் புத்திசாலித்தனம். அடக்குமுறை வேணாம், அடக்கமான முறையில போகணுங்கிறதுக்காக, ஒவ்வொரு தடவையும் என்ன கட்டுப்படுத்திக்கிறதுக்காக நான் படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நானே அதை அறுத்தறிவு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் யாருங்கிறத அவளுக்கு புரிய வைக்க போறேன். தயவு செய்து என்ன சரியா விடுங்க. என்னங்க, எங்க தோழி மன்றத்து சார்பா நோயாளிகளை தடுக்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். என்ன மரியாதை, என்ன வரவேற்பு. தலைமை தாங்கின அபிராம சுந்தரி, நான் பக்கத்துல இருந்தா நோயாளிகளுக்கு டாக்டரே தேவையில்லை சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, என்ன மாதிரி சத்தை எடுத்து சேவை செய்யறவங்க நாட்டிலேயே ரொம்ப குறைவா. டாக்டர்களை நேற்றாலும் என்ன பொழுது தள்ளிட்டாங்க போங்களேன். நான் பாட்டு பேசிருக்கேன், நீங்க பாட்டுக்கு வச்சு விளையாடிட்டீங்களே. கொண்டாங்க. ஐயோ, 1 மணிக்கு 2 மாத்திரை உங்களுக்கு தரணுமே. அத்தை தந்தாங்களா? எனக்கு நேரப்படி மருந்து தர கடமைப்பட்டவன் நீதானே தவிர அத்தையும். நீ பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டிய நோயாளி நான் தானே தவிர ஆஸ்பத்திரியில இல்ல. நீ சிரத்தை எடுத்து சேவை செய்ய வேண்டியது வீட்டுக்கு தானே தவிர ஊருக்கு இல்ல. நீ பாராட்டு பெற வேண்டியது ஏகிட்ட தானே தவிர ஊராகிட்ட இல்ல. எல்லா கனவுன்னு அவசரப்பட்டு ஆத்திரப்படுவோம். ஆனா நான் அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? எந்த விஷயத்திலையும் இதயத்தோட நடந்துக்கணும்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. நான் பயந்தே போயிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவங்க. அம்மா, படாத பாடுபட்டு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடித்தம்மா. உன் பொண்ணுக்கெல்லாம் கூட மாப்பிள்ளை கிடைக்குது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணுக்கு என்ன வயசு தெரியுமா? பொண்ணுச்சாமி, வயசை பத்தி
பத்தி எல்லாம் பேசாது. வந்த விஷயத்துக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நம்ம நிர்மலாமா தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாங்க. அப்படியா? வர்ற தை மாசம் 5ஆம் தேதி கல்யாணம். தை மாசம் 5ஆம் தேதி. ஓகே, எப்படி நிர்மலாவை தலைமை தாங்க வச்சிருந்தேன். இல்லைன்னு சொன்னா காஃபில சக்கரை அதிகமா இருக்கும், குழம்புல உப்பு கம்மியா இருக்கும். எதுக்குப்பா அவங்க கூட வம்பு? ஆமா, மாப்பிள்ளை எப்படி இருப்பான்? சுமாராதான் இருப்பான் இல்ல? எப்படி இருந்தா என்ன? அவசரமா கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? செந்தாமரை வார பத்திரிகையில இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அவங்க ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. அதுல புராணத்துல, இதிகாசத்துல, சரித்திரத்துல உள்ள பெண்கள்ல யாரு சிறந்தவன்னு பேசணுமா. அதுல வெற்றி அடைஞ்சா என் படத்தை அச்சியில போடுவாங்களாம். அது எனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? ஐயோ, ரொம்ப பெரிய கௌரவம் அது. போன வாரம் அந்த பத்திரிகை அட்டையில ஒரு குரங்கு படம் போட்டிருந்தான். அந்த குரங்கு சிரிச்சுக்கிட்டு நல்லாவே இருந்தது. நல்ல கௌரவம் தான். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த நிகழ்ச்சியில என்னோட கலந்துக்க போற மத்த பெண்களை நீங்க சரி கட்டணும். சரி கட்டுறதுக்காக தானே தொப்பியும் தலையுமா வந்திருக்கேன். தொப்பிக்குள்ள போட வேண்டியது நீங்க போட்டீங்கன்னா தலைக்குள்ள இருக்கிறது தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமா, அவங்க எல்லாம் என்ன சொல்லி சரி கட்டு? உலகத்திலேயே புகழ்பெற்ற பெண்மணி ஜான்சி ராணின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அவங்க யாரும் எதிர்ப்பு சொல்லக்கூடாது. ஆமா, யாரெல்லாம் வராங்க? மிஸ்ஸஸ் அபிராம சுந்தரி, பெரிய எழுத்தாளராச்சு. மீனாட்சி தெய்வநாயகம், தெய்வநாயகம் பொண்டாட்டி போயிட்டு, அப்புறம் மிஸ் மார்கரெட், மார்கரெட் பொண்டாட்டி, மார்கரெட் பொண்டாட்டிக்கு பொண்ணு. மற்றவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. உங்க அதிர்ஷ்டம், இவங்க எல்லாருமே பேரும் புகழும் உள்ளவங்க தானே தவிர பணமும் வசதியும் இருக்கிறவங்க இல்ல. சுலபமா வளைச்சு போடலாம். இதுல 10,000 இருக்கு, பார்த்து முடிச்சுங்க. கவலைப்படாதீங்க, 10,000 நான் ரொம்ப சுலபமா முடிச்சிருவேன். ஆமா, நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்க. யார் வேணும்னாலும் கலந்துக்கலாமா? தாராளமா, யார் வேணாலும் வரலாம். கல்கத்தாவில இருந்து ஸ்வரூபா நாராயணன் அப்படின்னு ஒரு அம்மா வந்திருக்கதா பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. சரி, அத வச்சு நான் ஒரு வேலை செய்யறேன்ப்பா. வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு. அப்பா, உங்களுக்கான எங்கெல்லாம் தேடி அலையிறது. உடனே என் கூட புறப்படுங்க. எங்க? என்ன விஷயம்? இந்தியாவிலேயே உங்களை சிறந்த பெண்மணியா தேர்ந்தெடுக்குங்கிறது என்னோட ஆசை. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இதுக்காகவே சங்கத் தலைவர் ஸ்வரூபா நாராயணன் கல்கத்தாவில் வந்திருக்காங்க. என்ன பேட் லக் பாருங்க. உங்களை தேர்ந்தெடுக்க விடாத ஒரு கூட்டமே சதி பண்ணுது. அதுக்கு முன்னால நாம அவங்க சந்திச்சோம். வண்டலூர் பக்கத்துல ஒரு பிரைவேட் பங்களாவில். ஐயோ, பேசிட்டு இருக்க நேரம்ல கிளம்புங்க. வாங்க மேடம், வாங்க. உங்களை சிறந்த பெண்மணியா தேர்ந்தெடுக்க விடாம ஒரு கூட்டமே சதி பண்ணுதுன்னு சொன்னேன். இப்படி தனியா எடுத்துட்டாங்களே, தப்பிக்கிறதுக்காக வழி இருக்க பாருங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். மீனாட்சி, நிர்மலா மன்றத்துக்கும் வரலையா? சுந்தரி அம்மா சொன்ன எல்லா இடத்துலயும் போன் பண்ணி பாத்துட்டேன். எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்களே. அவ எங்க போனாலும் என்ன கூட்டிக்கிட்டு தான் போவான். இல்லைன்னா இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாவது போவான். எனக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டாளே. எனக்கு ஒண்ணுமே. ஒவ்வொரு நாளும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காளே. இதுக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ? மேடம், ஐ எம் வெரி சாரி. எல்லா இடத்தையும் லாக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்குங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க ரூமுக்கு போய் கனவு சாப்பாடு போட்டு படுத்துக்கோங்க.